வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். அப்படியே காரு தாங்க, காரை சுற்றி நிறைய பூச்செடியை வச்சு இந்த ஒரு ட்ரெயினை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஆமையை சுற்றி நிறைய பூச்செடிங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா செம்மொழி பூங்காக தான் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வர வேண்டியது, ஆனால் போன வாட்டி நம்மளால் வர முடியல. ஸோ போன வாட்டி வரும்போது 150 ரூபாய் அப்போயே நம்ம வந்து பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம 200 ரூபாய் செலவு பண்ணி இப்போ வந்திருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ஃபெஸ்டிவல் டைமு, அதுவும் இல்லாமல் உள்ளே நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தாங்க நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தீங்களா அந்த ஒரு கடிகார முள் கரெக்டான டைமிங் தான் காட்டுது. ஸோ அதை சுற்றியும் பூச்செடி வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. இத்தனைக்கு இது வீக்கெண்டு கூட இல்லை, வெள்ளிக்கிழமையே இந்த கூட்டம்னா வீக்கெண்டெலாம் வந்து அவ்வளோதான் போலையே. இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரீ செட்டப்லேயே வச்சுருக்காங்க பூச்செடியெல்லாம். ஆனால் லைட்டாக வெயிலுக்கு காஞ்சிட்டே இருக்குது கைஸ். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போவோம். என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கைஸ். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு நான் அவளை காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். மாண்புமிகு முதல்வர் கலைஞர் வாழ்க, இதில் கூட வாழ்கன்னு போட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய போர்டே வச்சுருக்காங்க கைஸ், ஃப்ளவர் ஷோன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம அப்படியே உள்ள என்ட்ரன்ஸில் போவோம். ஸோ இந்த பாக்கு மரத்துக்கு கீழே கூட பார்த்திங்கன்னா கைஸ் நிறைய பூத்தொட்டிலாம் கூட வச்சுருக்காங்க. இதுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே, என்னமோ ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த பானை உடைக்கிற போட்டி நடந்துச்சோ. ஆமாங்க கைஸ், அந்த பானை உடைக்கிற போட்டி நடக்கும் போல். ஸோ அதனால தான் இங்கே அந்த மாதிரியான செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. போன முறை இந்த இடத்துக்குள்ளே நம்மளை விடலை கைஸ், ஏன்னா நம்ம காசு கொடுத்தே வரல, அப்படியே சும்மா வந்திருப்போம். ஆனால் இந்த முறை டிக்கெட்லாம் எடுத்து வந்திருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஒரு ஜிராஃபி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜிராஃபி. ஆமாம், ஒரு கம்பி தான், அதுக்கு மேலே அந்த ஷேப்பில் செடியை வளர்த்து வச்சுருக்காங்க. போகிற வழியே பாருங்கள் கைஸ், வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த செடி எதுவுமே தொடக்கூடாதான், நம்ம அப்படியே போகலாம். ஸோ இந்த வழி ஃபுல்லாக அந்த மாதிரியான செட்டப் தான் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே பூத்தொட்டி தான் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு இடம் ஃபுல்லாக இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சென்ட்ரல்லாம் ரெட் கலரு, சுற்றி அந்த பச்சை கலரில் இலைங்கள்லாம் இருக்குது. எல்லாமே இந்த தொட்டி செட்டப்பில் இருக்குது. மொத்தமே தொட்டி தான், தொட்டி பூவாக வாங்கி அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு இருக்காங்க. டெல்பீனியமா அது பேர். கியூஆர் கோடெல்லாம் வச்சுருக்காங்க, அங்கே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் போலையே. இந்த இடத்துல பாருங்கள், இன்னமும் ஒரு மனுஷங்க நிற்கிற மாதிரியான இருக்குது பார்த்தீங்களா, கையெடுத்து கும்பிட்ற மாதிரி. வேறு லெவலாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல தான் இருக்குது அந்த ஒரு டைம் கடிகாரம். ஸோ இந்த இடத்துல நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஷார்ப்பாக 3 மணி ஆகுது பாருங்க கைஸ். இந்த ஒரு மலர் கண்காட்சி வந்து சென்னையில் நடக்கிற 4வது மலர் கண்காட்சி கைஸ். ஸோ அதுவும் இங்கே போர்டில் போட்டுருந்தாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற பூச்செடியை யாராச்சும் தொட்டாங்க இல்லை எடுத்தாங்கன்னா 1000 ரூபாய் ஃபைன் கைஸ், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் யாரும் தொடாதீங்க, வந்துட்டு அழகாக இந்த பூச்செடியை மட்டும் பார்த்துட்டு நம்ம போகலாம் கைஸ். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நிறைய ஃபோட்டோஸ் ஷூட் எடுக்கலாம். அதுக்கேற்ற ஒரு இடம் தான் சொல்லணும். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே உள்ளே போயிடுவாங்க கைஸ். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா பா, என்ட்ரன்ஸில் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க. நம்மளும் இன்னொருத்தர் யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருந்தா எடுத்துருக்கலாம், நம்ம மட்டும் வர்றதுனால அப்படியே பாருங்கள். நான் என்னென்ன பார்க்குறேனோ அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வெறும் என்ட்ரன்ஸை மட்டும்தான். அந்த இடத்துல என்ன கைஸ் சுற்றிலாம் நின்றுட்டு இருக்காங்க, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. சரி ஓகே, நம்ம அப்படியே போய் பார்ப்போம். இது முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள், சைடில் இந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா அந்த ஒரு போட்டு மாதிரி என்னமோ இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸுக்கு ரைட் சைடு ஒரு பெரிய பட்டர்ஃப்ளையும், லெஃப்ட் சைடு ஒரு போட்டு செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே பாருங்க கைஸ், ஒரு பொம்மைலாம் இருக்குது பாருங்களேன், பெரிய பொம்மை. அந்த பொம்மைக்கு கீழெல்லாம் செடியெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸு மாதிரி. அப்படியே நம்ம போவோம். பூக்களை பறிக்காதீர்கள், மீறினால் அபராதம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பூவை யாராச்சும் எடுத்தோன்னா 1000 ரூபாய் கைஸ்
ஃபைனு பா. இந்த ஒரு இடம் நல்லாயிருக்கு. அப்படியே பாருங்களேன், இது ஒரு ஃப்ரேமே சூப்பராக இருக்குது பாருங்கள். 3 பேர் அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி வேறு லெவலாக இருக்குது கைஸ். இங்கே கீழே எம்டி ஸ்பேஸ்லேயும் பூச்செடிங்க வச்சுருக்கலாம், ஆனால் அவங்க தெரியல வைக்கலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீ கப்பு மேலேருந்து டீயை ஊற்றுற மாதிரி அப்படியே செடி பூச்செடியை ஊற்றுது. வேறு லெவலாக இருக்குது கைஸ் பா. அப்படியே அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 கொக்கு இருக்கிற மாதிரியான செட்டப்பு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த ஒரு பில்டிங், அந்த பில்டிங் தான் ரெஸ்ட் ரூம். ஸோ உள்ளே யாராச்சும் மாறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இடம் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். அந்த ஒரு 2 கொக்கு மாதிரி செட்டப். ஆனால் என்னென்னா பூச்செடி எல்லாம் காஞ்சிட்டு இருக்குது கைஸ். சரியாக தண்ணி அடிக்கலையா இல்லை ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பூக்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு சில பேர் அப்படியே நீங்கள் லாங்கில் இருந்து நடந்து போகலாம், இல்லைனா என்ன மாதிரி சென்டராக கூட நடந்து போகலாம். லாங்கில் இருந்து நடந்து போனால் இதெல்லாம் கிட்டக்க இருந்து பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் கிட்ட வந்துடுங்க, கிட்ட வந்து பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். அப்படியே காரு தாங்க, காரை சுற்றி நிறைய பூச்செடியை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க பா. பயங்கரமாக இருக்குது கைஸ். உள்ள டிரைவர் பூச்செடியில் இருப்பாரா? டிரைவரே இல்லை. ஓகே, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் நின்னபடியாக இருக்காங்க. ஏன்னா மக்கள் யாரும் கையை வச்சு எதுவும் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ட்ரெயினை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க கைஸ் இந்த ஒரு ட்ரெயினோட ஃபுல் வியூ. நினச்சே பார்க்கல கைஸ். ஸோ இந்த அளவுக்கு இந்த ஒரு இடத்துல கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் கூட கம்மியாக தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வெள்ளிக்கிழமையே வந்தேன். ஏன்னா சனிக்கிழமை எப்படி லீவு எல்லோரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வெள்ளிக்கிழமையே இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்காங்க. அப்போ பார்த்துக்காங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளில் இந்த ஒரு ஃப்ளவர் ஷோவே முடிய போகுது. பக்கத்தில் நம்ம முக்கியமானது ஒன்று இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், எல்லோரும் பார்த்து வியந்த அந்த ஒரு முதல்ல செட்டப்பில் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கிட்டக்க போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்திலே ஒரு யானையும் இருக்குது கைஸ். 2-3 யானைங்க இருக்கிறதா எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு யானை ஃபேமிலி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நிறைய மூங்கில் மரங்கள் தான் கைஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது வழியாக உள்ளே போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. போகிற வழியே பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு வழி செட்டப் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சேத்பட்டு பூங்காவில் இருக்கும். ஸோ அதே மாதிரியே தான் இருக்குது. நமக்கு பின்னாடி பார்த்தீங்களா கைஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல செட்டப் இருக்குது. ஸோ இந்த ஒரு பூங்காலேயே இந்த ஒரு முதல்ல செட்டப் தாங்க பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்க கலரான பூ பயங்கரமாக செட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இது வழியாக போனோன்னா அடுத்து நம்ம மயிலை பார்ப்போமா. ஸோ அதுவும் பரவாயில்ல கைஸ். போகிற வழியிலே போர்டில் வச்சுருக்காங்க எந்தெந்த இடத்துல எது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டஸ்ட்பின் எங்கே இருக்குது, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, பூக்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு குட்டை மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இறங்கி நம்ம போகிற மாதிரி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். தெரியல, ஒரு பரிசல் மாதிரி கூட உள்ளே வச்சு கொடுத்துருக்கலாம். அதுக்கு தனியாக ஒரு 50 ரூபா வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. ஓகே, இவ்வளோ பெரிய இடம் அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டாங்க தாங்க சொல்லணும். ஸோ நான் உங்களை அப்படியே ஃப்ரெண்டில் காட்டுறேன் பாருங்கள். என்ன கைஸ் இது? ஓ, மயிலை சரி பண்ணிகிட்டு இருக்காங்களா? நம்ம வந்த நேரம் மயிலை ஃபுல்லாக பார்க்கலாம்னு நினச்சோம். பார்த்தா மயிலை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி பண்ணட்டும். ஆமாங்க, ஏன்னா நிறைய பூக்கள் எல்லாம் வாடி போயிடுச்சுல. ஸோ அதனால் வாடின பூவெல்லாம் எடுத்து வேறு பூ வைக்கிறாங்க. அடுத்து இந்த ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்தையும் கிராஸ் பண்ணி போனால் வெளியே போயிடுவோம் போல். வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஒரு வழி மாதிரி இருக்குது கைஸ். அதுவும் இல்லாமல் உள்ள ஒரு அரங்க மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னென்னு போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், ஒரு பூனை ஒன்று இங்கே என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்படியே பாருங்கள், சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்கிறான். ஸோ இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆடிட்டோரியம் மாதிரி செட் பண்ணி சென்டரில் அந்த ஒரு மியூசிக் ட்ரம்ஸ் அதெல்லாம் வாசிக்கிறாங்க போல். அங்கே பாருங்கள், ஸ்டேஜில் 2 சின்ன பசங்க கூட ஏறி நின்று விளையாடிட்டு இருக்காங்க. அந்த சைடு இருக்க என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம அது வழியாக உள்ளே வந்து பார்க்கலாம். நம்ம அப்படியே எக்ஸிட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். எனக்கு எதிர்க்க ஒரு யானையும் சூப்பராக தெரியுது.
ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துலையும் ஒரு பாலம் மாதிரியான செட்டப் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாலத்தையும் கிராஸ் பண்ணி அப்படியே எக்ஸிட்டை நோக்கி போவாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் தண்ணியே இல்லை. ஸோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் காலியாக தான் இருக்குது, தண்ணியே இல்லாமல். இதுதான் எண்டு. இங்கே பாருங்க ஆமை. இந்த ஒரு ஆமையை நான் பார்க்கவே இல்லையே. இருங்க கிட்ட போய் பார்த்துருவோம் ஆமையை. எப்படி இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஆமையை சுற்றி நிறைய பூச்செடிங்க. ஓகே, ஆமையும் வேறு லெவலாக இருக்குது. இந்த ஒரு ஸ்பாட் நான் காட்டுறதுக்கு ஆமை, மயில், அதுக்கப்புறம் அந்த வண்டி, இந்த ஒரு இடத்துல நின்றுலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஆந்தையே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் வச்சு அதுக்குள்ளவும் நிறைய பேர் உக்காந்து ஸோ ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள், அதுதான் கேண்டீன். ஸோ இங்கே வந்துருக்கவங்க போர் அடிக்கல, அதனால் நீங்கள் டீ காஃபி அதனால் வாங்கி குடிக்கணுன்னா அந்த இடத்துல போயிட்டு வாங்கி குடிக்கலாம். மேபி ரேட் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், முக்கியமான இடத்துக்கு அப்போ தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு இடத்துல ஒரு யானை கூட்டமே இருக்குது கைஸ். இந்த ஒரு யானை கூட்டத்தை நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். சரி, அடுத்த கடையில் பாரு, அதுக்கு வாங்கிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா கைஸ், 3 யானை செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போது மியூசிக் ஷோவும் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். பரவாயில்ல, சுற்றி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம உள்ளார போயிட்டு இந்த ஒரு மியூசிக் ஷோவை பார்க்கலாம். மியூசிக் ஷோ வந்து 4 to 6, ஸோ 2 மணி நேரத்துக்கு நடக்குமா. வந்தீங்கன்னா பார்க்கலாம். அது டெய்லியுமா நடக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் 2 நாள் பேலன்ஸ் இருக்குது, வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு கழுகு செட்டப்பில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது கைஸ் இந்த இடமே ஃபுல்லாக. ஓகே, வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம். முக்கியமான இடம் அந்த ஒரு பட்டாம்பூச்சி. நம்ம அந்த சைடு இருந்து பார்த்துருப்போம் என்ட்ரன்ஸில். இப்போ எக்ஸிட்டில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. ஸோ பட்டர்ஃப்ளை நல்லா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் என்ட்ரன்ஸு தான். 2-3 என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதில் நம்ம போனது அந்த மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாகவும் வரலாம். இது வந்து ஆர்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வரலாமா. இந்த ஒரு இடத்துல ஒரு டக்கு செட்டப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா கைஸ். அப்படியே அந்த டக்கு செட்டப்புக்கு பக்கத்துலேயே ஒரு பூங்கா அலுவலகம் இருக்குது. ஸோ அந்த அலுவலகத்துக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு ஆர்ட் ஷேப்பில் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாம் இந்த சைடு வருவாங்க, நான் நம்ம இந்த சைடு தான் போகிறோம். உங்களுக்காக இந்த ஒரு என்ட்ரன்ஸையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன், பார்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, என்ட்ரன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு ஆர்டின் ஷேப்பில் போட்டு ஒரு இடம் தான். இப்போ நம்ம அங்கே போவோம். ஸோ அந்த ஒரு ஆர்டின் ஷேப் போட்ட இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ட்ரன்ஸை. இது ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க ஆர்ட் ஷேப்பில். நம்ம சென்டரில் இருந்து பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு, பிரம்மாண்டமாக இருக்குது.
என்ன செடிங்கள்லாம் காஞ்சி போயிட்டு இருக்கு. நம்ம ஃப்ளவர் ஷோ ஆரம்பித்த அன்றைக்கே வந்திருக்கணும். ஓகே, சென்டரில் பாருங்கள் நிறைய காஞ்சி போன செடி தான் இருக்குது. பரவாயில்ல, ஆனால் அதை சுற்றி நிறைய சூப்பரான செடிகள் இருக்குல்ல. இது ஓகே கைஸ், ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அடுத்து ஓவரால் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் கைஸ். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு பூங்காவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு செம்மொழி பூங்காவை. ஸோ ஒரு 200 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் காலையிலே வந்துடுங்க. காலையிலே வந்தால் தான் நான் இங்கே பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 4 மணிக்கு அங்கே ஒரு ஈவெண்ட்டு நடக்குது கைஸ். ஒரு சிங்கிங் ஈவெண்ட் மாதிரி நடக்குது. அங்கேயும் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ அங்கே கேண்டீன் இருக்குது, எல்லா வசதியுமே இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செம்மொழி பூங்காக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.